இந்திய டிஜிட்டல் உலகில் ஒரு மிகப்பெரிய புரட்சி அமைதியாக நடந்து முடிந்திருக்கிறது. இனி உங்கள் மொபைலில் இருக்கும் டேட்டா அந்த ஆப்களுக்கோ அல்லது கூகுளுக்கோ சொந்தம் கிடையாது. அது 100% உங்களுக்கே சொந்தம். ஆம், இந்தியாவில் அமலுக்கு வந்துள்ள டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் அப்படி ஒரு அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்திருக்கிறது. நம்ம எத்தனை பேர் ஒரு புது ஆப் டவுன்லோட் செய்யும் போது கண்ணை மூடிக்கொண்டு ஐ அக்ரி என்று கிளிக் செய்திருப்போம். அப்படி கிளிக் செய்யும் அந்த ஒரு நொடியில் உங்கள் பெயர், ஃபோன் நம்பர், லொகேஷன் என அனைத்தும் கைமாறி விடுகிறது. உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு உணவு ஆர்டர் செய்யும் ஆப்பில் லாகின் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் தகவல்கள் அந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் போகிறது என்று நினைத்தால் அது தவறு. உங்கள் டேட்டா ஒரு மேகக்கூட்டம் போல பேமெண்ட் கேட்கவே டெலிவரி பார்ட்னர், எஸ்எம்எஸ் அனுப்பும் நிறுவனம், விளம்பரம் காட்டும் கம்பெனி என சுமார் 10 பேருக்கு பங்கிடப்படுகிறது. இதனால் வரை உங்கள் டேட்டா எங்கே சுற்றுகிறது என்றே உங்களுக்கு தெரியாது. ஆனால் இனி அப்படி நடக்காது. புதிய சட்டத்தின்படி பொசஷன் டசன்ட் மீன் ஓனர்ஷிப், அதாவது உங்கள் தகவல்களை ஒரு கம்பெனி கையில் வைத்திருப்பதால் அதற்கு அவர்கள் ஓனர் கிடையாது. வங்கி லாக்கரில் உங்கள் நகை இருப்பதைப் போல அவர்கள் உங்கள் டேட்டாவை பாதுகாக்கும் ஒரு காவலாளி மட்டும்தான். இப்போது இருக்கும் மிகப்பெரிய சவால் என்னவென்றால், என் டேட்டாவை அழித்து விடுங்கள் என்று நீங்கள் ஒரு நிறுவனத்திடம் சொன்னால் அவர்களால் உடனடியாக அதை அழிக்க முடியுமா என்பதுதான். ஏனென்றால் டேட்டா பல இடங்களில் காப்பி செய்யப்பட்டிருக்கும். இதை சமாளிக்கத்தான் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது ஒரு கன்சென்ட் வாலெட். எப்படி பணத்திற்கு யூபிஐ ஆப் இருக்கிறதோ அதே போல உங்கள் டேட்டாவிற்கு வரப்போகிறது இந்த டிஜிட்டல் வாலெட். இதன் மூலம் எந்தெந்த ஆப்கள் உங்கள் டேட்டாவை வைத்துள்ளன என்பதை ஒரே இடத்தில் பார்க்கலாம். வேண்டாம் என்றால் ஒரே கிளிக்கில் அந்த அனுமதியை ரத்தும் செய்யலாம். இந்த தொழில்நுட்பம் மட்டும் முழுமையாக வந்துவிட்டால் 130 கோடி இந்தியர்களின் பிரைவசியும் ஒரு இரும்பு கோட்டைக்குள் பத்திரமாக இருக்கும்.